There was a book like this called The 48 Laws of Power by Robert Greene. And we all know the classic Valmiki Ramayana. Is there a connection between these two? Can we learn some lessons from cross referencing these two books? அதுதான் நம்மளுடைய முயற்சி இந்த தடவை. வாங்க பார்க்கலாம். வணக்கம். பவர்ஸ் ஆஃப் ராமா அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த புத்தகத்துலேருந்து தான் நம்ம லாஸை எடுக்க போகிறோம். பட் we're going to compare them with the story of மரியாதா புருஷ் ஸ்ரீராமா. எனக்கு தெரிஞ்ச ராமாயணத்திலிருந்து கதைகளை உருவி எடுத்திருக்கேன். It might be that you have a different opinion, different explanation for what happens. Forgive me. But this book, 48 Laws of Power, is just a sequence of 48 laws. And each law is laid out as a single statement, followed by the judgment, followed by some observations, followed by some examples, followed by some counter examples, followed by a beautiful final note called the reversal. அந்த காலத்து அலெக்சாண்டர் த கிரேட் பண்ண தவறுகள்லேருந்து இந்த காலத்தில் பிரசிடெண்ட்ஸும் பிரைம் மினிஸ்டர்ஸும் குவீன் எலிசபெத்தும் ஜவஹர்லால் நேருவும் பண்ண தப்புகள் வரைக்கும் இந்த 48 லாஸ் ஆஃப் பவரில் பார்க்க முடியாது. வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் கோ எ லிட்டில் ஏர்லியர். ஒரு 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதின ராமாயண புத்தகத்தில் இஸ் தேர் எ ரெஃபரன்ஸ் டு சச் லாஸ் ஆஃப் பவர். பார்க்கலாம். லா நம்பர் 1, நெவர் அவுட் ஷைன் த மாஸ்டர். உடனே எனக்கு ஞாபகம் வருது ஹனுமார் சீத்தையை பார்த்தப்புறம் கொஞ்சம் அவருக்கு ஓவர் எந்தூசியாசம் வந்துடுறது. நானே உன்னை தூக்கின்னு போயிடுறேனே, என்னால் லங்கையவே அப்படியே ஐ கேன் லிஃப்ட் இட் வித் மை பாம், ஐ கேன் லிஃப்ட் லங்கா, ஐ கேன் லிஃப்ட் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ரீட்ஸ், ஐ கேன் லிஃப்ட் தி ஃபோர்ட்ஸ், தி ஆர்ச்சஸ், எல்லாத்தையும் நான் தூக்கின்னு போயிடுறேனே, நீ வாயேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சீதை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பட் பியூட்டிஃபுல் ஸ்னப் ஒன்று கொடுக்குறா அந்த ராமாயண கதையில். ஸோ நெவர் அவுட் ஷைன் த மாஸ்டர். யூ டிரைவ் யுவர் பவர் ஃப்ரம் யுவர் லாயல்ட்டி டு ராம், டோன்ட் ஃபர்கெட் தட் அப்படிங்கிற ஒரு அழகான லைன். Law number 2, never put too much trust in friends, learn how to use enemies. Instantly we are reminded of விபீஷணா, ராவணனோட தம்பி. அண்ணனை நான் உன்னை சப்போர்ட் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரணாகதி அடைகிறார். இவர் ஐ டேக் யூ ஃபார் ஹூ யூ ஆர், ஐ டோன்ட் கேர் இஃப் யூ ஹாவ் other intentions to somehow become the next king of Lanka. Come, I will trust you and tell me more about your strengths and weaknesses அப்படின்னு உடனே எனிமியோட பவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறார். லா நம்பர் 3, கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். என்ன நினைக்கிற, என்ன ஆசைப்படுற, மறைச்சி வச்சுக்கோ. கைகேயி அதானே பண்ணா, எனக்கு 3 வரங்கள் கொடு அப்படின்னா. அதுக்கப்புறம் there is something I desire, my lord. If you promise to grant my wish, I'll tell you what they are. என்ன நியாயம் பாது. பட் ராமாயணம் ஆரம்பித்த அந்த டேர்னிங் பாயிண்ட்டே நம்ம தசரதர் அவர் மேலே இருக்கிற லவ்னால் நீ என்ன வேணா கேளு, நான் தந்துடுறேன், கிராண்டட், கடவுது அப்படின்னதுனால தானே. பட் பி கேர்ஃபுல் when people conceal their intentions. Law number 5, so much depends on reputation. Guard it with your life. That's what Rama did. அப்பா ஏதோ அம்மாட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கா, அதுக்கு ஏன் நான் ஒபே பண்ணணும்னு இருந்திருக்கலாம். பட் வாட் ராமா டிட், ஐ ரெஸ்பெக்ட் மை டேட். His word has to be preserved. And if for that I need to go 14 years into the jungle, so be it. That is how it is ordained and that is how I will follow it.
மை டேட்ஸ் வேர்ட் இஸ் மை வேர்ட் அப்படின்னு சொன்னார். அதனால தான் ராமரோட அந்த த கிவ் த வேர்ட் அண்ட் ஃபாலோ இட் அப்படிங்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்ம மனசுலலாம் பதிஞ்சிருக்கு. கோர்ட் அட்டென்ஷன் அட் ஆல் காஸ்ட். கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்குது. சில லாஸ் எல்லாமே இந்த புத்தகத்தில் அப்படி தான். ஒருத்தனுடைய மற்றவன் அழிஞ்சா கூட பரவாயில்லடா, நீ பழைச்சா போகிறோங்கிற மாதிரி லாஸ் நிறைய வரும். பட் தட்ஸ் ஓகே, வில் டீல் வித் தட் லேட்டர். கோர்ட்டிங் அட்டென்ஷன் அட் ஆல் காஸ்ட். ராமரோட கலரை பார்த்துருக்கீங்களா? ஷியாம வர்ணம், மேகஷியாம வர்ணம், நீல மேகஷியாம வர்ணம். கருமை அவர் ஆக்சுவலாக. கிருஷ்ணா அப்படின்னா கருப்பு சான்ஸ்கிரிட்டில். நம்ம ஆளுங்களுக்கு என்னமோ தெரில, கருப்புன்னா கொஞ்சம் தரக்குறைவு போல் இருக்குது. அதனால் ப்ளூ ஸ்கின் அப்படின்னு சொல்லி ராமர் வேஷம் போட்டவங்களுக்கெல்லாம் நீலச்சாயம் தான் போட்டாங்க. ட்ராமாலையும் சரி, சினிமாலையும் சரி. தட்ஸ் வாட் தே டிட். He stood out from everybody else. He stood out, didn't he? So he courted attention அப்படின்னு கூட சொல்லலாம். Law number 7, get others to do the work for you, but always take the credit. அதானே ஆச்சு இந்த ராமாயணத்தில். அந்த கடலை தாண்டி பெரிய சேத்துவை கட்டுறாங்க. ஒரு கல்லை எடுத்து வச்சாரா ராமர்? இல்லை. அந்த குட்டி குட்டி குரங்குகளும் அந்த பெரிய பெரிய குரங்குகளும் அந்த அணிலும் அந்த கரடிகளும் தான் எடுத்து வச்சது. பட் ராமர் சேத்து அப்படின்னு தான் அந்த இடத்துக்கு பேர். இப்போது ராமேஸ்வரம் அப்படின்னு தான் அந்த இடத்துக்கு பேர். கொஞ்சம் it sounds a little immoral, but he took the credit. Law number 8, make other people come to you, use bait if necessary. ஒரு தடவை வாலி சுக்ரீவர் சண்டையில் தர்மாடி வாங்கின்னு வந்துடுறான் சுக்ரீவன். ஏன்னா they both look alike, I couldn't make out who was who அப்படின்றார். அண்ட் தென் நெக்ஸ்ட் டைம், ஃபஸ்ட் டைம் அடி வாங்கினதுனால தைரியமாக வருவான் வாலி, வெயிட் வருவான், கோ, பட் ஆன் த வே டேக் தீஸ் ஃப்ளார்ஸ். இந்த வெயிட் ஃப்ளார்ஸை வேர் பண்ணிட்டு அந்த கார்லண்டோட போ. I will know who you are and hence I will be able to send my arrow towards Vali. அப்படின்னு ஒரு அழகான ட்விஸ்ட். So he made other people come to him. He used bait. Win through your actions, never through argument. சில பேர்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஒன்றும் நடக்காது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் வழி. So you're a monkey. You follow completely different rules. And if I have to reason out with you, டே அவன் ஒய்ஃபை நீ வச்சுருக்கடா, தப்புடா, கொடுத்துடுறா ஒய்ஃபை, நான் கேட்க மாட்டேன். நீ இப்படி பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லி தான் வாலி வதை நடக்கிறது. மறைஞ்சிருந்து வேற வாலி வதை நடக்கிறது. And so sometimes he wins through actions. He doesn't reason out king to king. He reasons out man to animal. Get it? Infection, avoid the unhappy and unlucky அப்படின்னு ஒரு ரூல் கொடுக்குறார் ராபர்ட் கிரீன். இப்படி பெரிய கதைகள் ஒன்றும் கிடையாது. பட் இந்த சகுனம் அப்படிம்பாங்களே, where the universe conspires to send you a message to wake up, to stop what you're doing, to correct your action, அது நிறைய நடக்கிறது ராமாயணத்தில். One classic moment is when Ravana is preparing for war against Rama. அண்ட் ஹோமகுண்டமில் வந்து புகை வருது. புகை வந்தால் அபசகுனமா, ராங். இட் ஷுட் பி பியூர் அண்ட் பிளேசிங் ஒயிட் ஃபயர். அது சரியா இல்லை அப்படின்னு. பேட் ஸ்மெல் வருது. க்ரோஸ் எல்லாம் தே ஆர் காங்கிரிகேட்டிங் ஆன் டாப் ஆஃப் அவர் பில்டிங்ஸ் அப்படின்லாம் விபீஷணன் எடுத்து சொல்கிறார். தீஸ் ஆர் ஆல் அன்லக்கி அண்ட் பேட் ஓமென்ஸ். லெட் அஸ் டேக் அ மெசேஜ் ஃப்ரம் தோஸ் அப்படிங்கிறார். கேட்கல ராவணன். என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். Law number 11, learn to keep people dependent on you. உன்னை எதிர்பார்த்துண்டு இருக்கவே, நீ இல்லைன்னா இன்னொருத்தன் அப்படின்னு இருக்க விட்டுறாத. That's what happens when Rama doesn't go alone to the jungle. Wife says, I'll come with you. நீ இருக்கிற இடம்தான் அயோத்தி. Brother says, I will leave my wife and I'll come with you. I'll stay with you. I'll protect you. I need you அப்படின்னு வரார். இன்னொருத்தன் வரான், பரதன்.
ரொம்ப நாள் கழிச்சு தேடிண்டு, நீ இல்லைன்னா எனக்கு ராஜ்யமே வேணாம், ஐ வில் ஸ்டே அவுட் சைட், ஐ வில் ப்ரே ஃபார் யூ, ஃபார் யுவர் ரிட்டர்ன், ஐ வில் வெயிட் அப்படிங்கிறான். Somehow he makes himself inexpendable, and that's one of the powers. Use selective honesty and generosity to disarm your victim அப்படின்னு 12th law சொல்கிறது. Basically what this means is cheating is allowed, and that's what Ravana does. அந்த அசோக வனத்தில் மாயத்தெல்லாம் உண்டு பண்ணி ராமரோட தலையை வெட்டி கொண்டு வர மாதிரி ட்ரை பண்ணுறார். அப்புறம் ஹீ ட்ரைஸ் ரீசனிங் வித் சீதா, ராமரை மட்டும் நான் போட்டுடுறேன், மற்றவங்களெல்லாம் விட்டுடுறேன், ஜஸ்ட் பி மை ஒய்ஃப் அப்படிங்கிறார். ஐ வில் ஸ்பேர் எவ்ரிபடி எல்ஸ் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறார். செலக்டிவ் ஆனஸ்டி அண்ட் ஃபால்ஸ் ஜெனராசிட்டி. Law 13 says, when asking for help, appeal to people's self-interest, never to their mercy or gratitude. இந்த பக்கம் சுக்ரீவன் உட்காந்துருக்கான், அந்த பக்கம் ராமர் உட்காந்துருக்கார். Rama doesn't say, my wife is missing, I need help. Rama says, looks like your wife is missing, I don't see her with you now. What happened? Where is your brother? Show him to me. Let me deal with him and probably win your friendship and eventually get help for searching for my wife. Isn't that beautiful? Law 14 says, pose as a friend, work as a spy. Probably the only spy we all know in all of Ramayana is Kuni, Manthara. அவங்களுக்கு சில நல்ல சைட்ஸும் இருந்திருக்கு. கேக்கைய நாட்டிலேருந்து வராங்க, நம்மளுடைய கைகேயியோட தோழியாக வராங்க. கைகேயிக்கு அளவுக்கு ஈக்குவலண்ட் பிரின்சஸ் அவங்க. பட் டியூ டு சம் ப்ராப்ளம் when she was young, she gets that body deformation and she becomes treated as Kaikeyi's maid. அந்த கோவத்திலையோ என்னமோ தெரில பழி வாங்கிடுறாங்க. And that's why Ramayanam itself happens. We know that. Law 15 says, crush your enemy totally. That's what Rama tries doing. தலையை வெற்றார் வந்துட்டே இருக்கு தலை. Oh my God, this seems to be a completely different beast altogether அப்படின்னு சொல்லிட்டு, that's when he realizes his life is probably in some Amrita Kalasham, somewhere hidden inside his abdomen, and uses the Brahmastra on the abdomen. Use absence to increase respect and honor. Immediately I am reminded of Bharata taking Rama's padukas. அவருடைய கால் அணிகளை எடுத்துட்டு அதை அந்த சிம்மாசனத்து மேலே வச்சு அதுதான் ரூல் பண்ணும், அது போரும். இன் ஹிஸ் ஆனர் ஐ வில் வெயிட் ஜஸ்ட் அவுட் சைட். யூ கம், இஃப் யூ டோன்ட் கம் வித்தின் ஒன் டே ஆஃப் த 14th year பாசிங், ஐ வில் ஜம்ப் இன் டு த ஃபயர் அப்படிங்கிறார். பியூட்டிஃபுல். Law 17 says, keep others in suspended terror, cultivate an air of unpredictability. That's what Ravana does. ராவணனை ராமரோட சண்டை போட்டுருக்கான். ராவணனை அவருடைய அந்த சாரதி கூட்டின்னு போயிடுறான் திடீர்னு அவுட் சைட் ஆஃப் த பேட்டில் ஃபீல்டு. என்னது, என்னை புறமுதுகு காட்டி ஓட வச்சுட்டியா அப்படின்னு பயங்கர கோபம் வருது ராவணனுக்கு. How dare you remove my chariot from the battlefield, making me look like a coward அப்படிங்கிறார். அதுக்கு அந்த சாரதி கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறார், நான் பயத்தால் பண்ணல, நெக்லிஜென்ஸால் பண்ணல, டிஸ்லாயல்ட்டியால் பண்ணல, உங்கள் எக்ஸாஸ்ஷனை பார்த்தேன். ஐ வாண்டட் டு கிவ் யூ சம் டைம் டு ரெஸ்ட். குதிரைகளுக்கும் கொஞ்சம் ஐ வாண்டட் டு கிவ் சம் ரெஸ்ட். நவ் லெட்ஸ் கோ பேக் அப்படிங்கிறார். உடனே ராவணன் மனம் தளர்ந்து, இமேஜின், ராவணன் மனம் தளர்ந்தானா? தட்ஸ் த திங், கீப் பீப்புள் கெஸ்ஸிங் அப்படிங்கிற அந்த லா. ஒரு தங்க அம்யூலெட் கூட கொடுத்துட்டு வா திருப்பி போருக்கு போகலாம் அப்படின்னா. இந்த சமயத்தில் தான் ஆதித்ய ஹிருதயம் இஸ் கிவன் டு ராமா. இன்ட்ரெஸ்டிங் மோமெண்ட். Law 18 says, do not build fortresses to protect yourself. Isolation is dangerous. அந்த காலத்தில் ராஜா இருந்தாரா, ராஜாவை சுற்றி பெரிய கோட்டை இருந்ததான் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது மெட்டஃபர்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சது. It is not made of stones and rocks and cement and concrete. No, it is made of people. It is made of people who support you whatever wrong you do. இடித்துரைக்காத மந்திரிகள் இருக்கிற இடமா மாறிடுறது.
And that's what happens when Ravana plans his attack on the monkey army. அதென்ன பொடியங்க, நசுக்கி தள்ளிடலாம், நம்மள்ட்ட இவ்வளோ பெரிய ஆர்மி இருக்குது, நம்ம அதெல்லாம் ஜெயிக்கலையா, ஹேவன்ட் வி டன் திஸ், டிடன்ட் வி கில் தேட் அப்படின்லாம் எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க இந்த சம்சாகிரி அப்படிம்பாங்க, சோப்படிக்கிறவங்க, சிக்கோஃபண்ட்ஸ், அவங்க தான் they happen to be the fortress, and that brings isolation, and that is dangerous. Law 19 says, know who you're dealing with, do not offend the wrong person. That's what the Samudra god, the ocean god did. ராமரான் சின்ன பையன் கடக்க பார்த்துட்டு இருக்கான், நான் எவ்வளோ பெரிய ஆள்னு ஒரு நிமிஷம் நினச்சிட்டார். And Rama says it is either Taranam or Maranam. Taranam is crossing, Maranam is dying for the ocean god. And then he takes his bow and strings an arrow on it. அந்த சமயத்தில் ஓடி வந்து, ஐ எம் சாரி, ஆல் த லிவிங் திங்ஸ் இன் வாட்டர் வில் டை, ஐயோ ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ், நீ என்ன வேணுமோ சொல்லு, நான் வழி விடணுமா, நோ ப்ராப்ளம், இந்த ரூட்டில் கல்ல போடு, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தி ஓஷன் காட் சேஸ். Law 20 says, do not commit to anyone. Some of you might have heard of this story where Rama actually fights with Hanuman. Hanuman fights with Rama. என்ன ஸ்டோரி அப்படின்னா, காசிராஜன் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்ரா கம்ப்ளைண்ட்ஸ் டு ராமா, அண்ட் ராமா சேஸ் நோ ப்ராப்ளம், I'll get that guy, I'll bring his head அப்படின்றார். காசிராஜன் ஓடி போய் ஹனுமான்கிட்ட போல, ஹனுமானோட அம்மாட்ட போய், நீ தான் என்னை காப்பாற்றணும், எ கிங் இஸ் சேசிங் மீ, நோ ப்ராப்ளம், என் பையன்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்றாங்க அஞ்சனா தேவி. And that's when Hanuman learns that the king who is chasing this Kasiraja is Rama himself. But அம்மாட்ட நான் வாக்கு கொடுத்தாச்சு, ராமரை விட அம்மா முக்கியம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் there is a fight. The lesson here is, do not commit before understanding what you're committing to, what you're committing for. Law 21 says, play a sucker to catch a sucker, seem dumber than your mark. ராவணன் வந்து தவம் பண்ணி, என்ன கிண்ணறர்கள் கொல்லக்கூடாது, அசுரர்கள் கொல்லக்கூடாது, பறவைகள் கொல்லக்கூடாது, விலங்குகள் கொல்லக்கூடாது, தேவர்கள் கொல்லக்கூடாது, கடவுள்கள் கொல்லக்கூடாது எல்லாம் கேட்டான். மனுஷர்கள்னு கேட்கல. மனுஷர்கள் அற்ப பதர்கள், idiots. Why would I even bother about being killed by a paltry human being அப்படின்னு நினச்சான்ல. paltry human being-ஆ வந்து விஷ்ணு வச்சார் அவருக்கு. Right? So that's what happened. So be careful. You may be playing a sucker to catch a sucker. That's what Rama did. Law number 22 says, use the surrender tactic, transform weakness into power. The Sampurna Ramayanamnu ஒரு அமேசிங் மூவி, வெரி லாங் மூவி வந்தது. அதில் வந்து, இன்று போய் நாளை வா என ஒரு மனிதன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சிவலிங்கம்கிட்ட முன்னாடி உட்காந்துட்டு ராவணன் அந்த வீணையை வாசிப்பார். மண்மகள் முகம் கண்டேன், ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா த ஃபேஸ் ஆஃப் த காடஸ் எர்த். ஏன்னா அது வரைக்கும் நான் இப்படி தைரியமாக திமிராக இருந்தவன், இப்படி பண்ணிட்டானே என்ன ஒரு மனுஷன் அப்படின்னு நினச்சார். அதுவும் அந்த இன்று போய் நாளை வா ராமர் சொல்கிறது வந்து, ராவணா இஸ் அ கிரேட் கிங், பவர்ஃபுல் கிங். What is the point killing a powerful king and leaving Lanka headless? If only Ravana changes his mind, he may be a great king. அந்த சான்ஸை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணார் பாருங்க. Transforming weakness into power, that's a good attempt. Law number 23 says, concentrate your forces. When the plan was made to look for Sita, Sugriva sends forces in all directions, and he sends extra forces in the south. ஏன்னா ஜட்டாயு போனது அந்த சவுத் டைரக்ஷனில் தான் போயிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ராவணன் அந்த டைரக்ஷனில் தான் எடுத்துன்னு போயிருக்கணும்னு புரிஞ்சு போச்சு. ஸோ ஜாம்பவானையும் அனுப்புகிறார், ஹனுமாரையும் அனுப்புகிறார். ஸோ கான்சன்ட்ரேட்டிங் யுவர் ஃபோர்ஸஸ் ஆன் த நேரோ, எங்கே நம்மளுக்கு மேக்ஸிமம் இம்பேக்ட் கொடுக்க முடியுமோ அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறது ப்ராபப்ளி பெட்டர். Finally, law number 24, play the perfect courtier. அவை மரியாதைன்னு ஒன்று இருக்குது. இப்போது விஸ்வாமித்திரர் வந்து
Give me your sons. I want to train them. I want to use them to fight away some Rakshasas who are bothering me during my penance, during my yajnas. அப்படின்னு சொல்கிறார். விஸ்வாமித்ரரோட சூப்பர் பாஸ் லெவலில் இருக்கிற வசிஷ்டர் மேலே உட்காந்துருக்கார் தசரதருக்கு பக்கத்தில். அண்ட் ஹீ சேஸ், விஸ்வாமித்ரர் நல்ல ஆள் தான், அவர் கேட்டால் ஏதாவது காரணம் இருக்கும், கொடுத்துருங்க தசரதர் அப்படின்னு விஸ்வாமித்ரர் கேட்குறத கொடுத்துட சொல்லி வசிஷ்டர், who is actually in a position to deny it, plays the perfect courtier. And that's one of the reasons Ramayana happens, because that is why Rama is even able to meet Sita and get married to her. So 24 பண்ணியிருக்கோம், 48 laws. க்ளோசிங் தாட்டோட இன்றைக்கி நிறுத்திக்கிறேன். க்ளோசிங் தாட் என்ன அப்படின்னா, 24,000 ஸ்லோகாஸ் இருக்கான் ராமாயணத்தில். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி தே ஆர் டிவைடட் இன்டு 500 சர்காஸ் ஆர் சாப்டர்ஸ். 24,000 couplets in 500 chapters அப்படின்னா, டேய் டிவைட் பண்ணி பாரு, என்ன நம்பர் வருது? புரிஞ்சுதா? ப்ராபப்ளி there is a deep connection. திருப்பியும் பார்ட் 2ல் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.